Hello NN4U squad, welcome to Biochemistry Short Answer Preparation Series. In this video we are going to clear breakdown about the second pathway. The pathway is citric acid cycle or TCA cycle or Krebs cycle. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த Krebs cycle எப்படி ஈஸியா flow chart போடுறது and ஈஸியா எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறதுங்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first ஒரு சைக்கிள் கேட்டாங்கன்னா நீங்க 4 மென்ஷன் பண்ணனும்னு சொல்லியிருந்தேன். First one definition, second one take place in, third one பாத்தீங்கன்னா total ATP formed, fourth one பாத்தீங்கன்னா significance. இது நாளே ரைட் பண்ணிட்டு தான் சைக்கிள்குள்ள போகணும். First definition பிரேக் டவுன் பண்ணுவோம். TCA சைக்கிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் process கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா in which the acetyl CoA அப்படிங்கற ஒரு என்சைம் வந்து என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. கம்ப்ளீட்டா ஆக்சிடேட் எங்க ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா carbon dioxide and water molecule and carbon dioxide ல கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சிடைஸ் ஆயிட்டு releasing the energy in the form of NADH, FADH and GDP அப்படிங்கிற மூணு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன். ஒண்ணும் கிடையாது, அசிடைல் கோஏங்கிற என்சைம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர்ல and releasing the energy in the form of NADH, FADH and GDP. It is most common pathway for the oxidation of carbohydrate, fat and protein. கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் ஆக்சிடைசேஷன் ஆகிறதுக்கு இந்த சைக்கிள் ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி டெஃபினிஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இந்த டிசிஏ சைக்கிள் எந்த இடத்துல அக்கர் ஆகுது, எந்த இடத்துல லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் தான் இந்த டிசிஏ சைக்கிள் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் கெயினில் 12 ATP as per the acetyl CoA oxidized. ஒரு acetyl CoA ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ATP வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ டெஃபினிஷன் எந்த இடத்துல பிளேஸ் நடக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுது, 12 ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து சிக்னிஃபிகன்ஸ் அனதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிசிஏ சைக்கிள், கிரெப்ஸ் சைக்கிள் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், இது நடக்கிறதுனால என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன், சென்ட்ரல் பேத்வே ஃபார் த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ். ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு இது ஃபர்ஸ்ட் ஒரு கீ ரோல் மெயின்டைன் பண்ணுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த எனர்ஜி பேலன்ஸ், எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணுது பிட்வீன் த அனபாலிக் அண்ட் த கெட்டபாலிக். அனபாலிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிந்தசைஸ் ஆகிறது, கெட்டபாலிக் அப்படின்னா மெட்டபாலிசம், அதாவது பிரேக் டவுன் ஆகிறது. இது ரெண்டுக்கு சிந்தசைஸ் அண்ட் பிரேக் டவுன் ரியாக்ஷனுக்கு எனர்ஜி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தேர்டு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக்சிடைசேஷன் நடக்கிறதுனால, ஆக்சிடைசேஷன் வந்து அந்த அசிடைல் கோஏ கம்ப்ளீட்டாக நடக்கிறதுனால நியூட்ரியன்ஸ் டு த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு நியூட்ரியன்ட் வந்து சப்ளை வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து சப்ளைஸ் த ப்ரீகர்சர்ஸ் ஃபார் த பயோசிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட் அண்ட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் குளுக்கோஸ் அமினோ ஆசிட் ஃபேட்டி ஆசிட்க்கு ப்ரீகர்சர் பயோசிந்தசிஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் எந்த இடத்துல டேக் பிளேஸ் நடக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுது, சிக்னிஃபிகன்ஸில் ஒரு 4 பாயிண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேத்வேவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிரெப்ஸ் சைக்கிளோட பேத்வே எப்படி நம்ம ஈஸியாக ரைட் பண்ணுறதுங்கிற ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அக்ரானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெட்டர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு மெமரி பண்ணுங்கள். PAC2 இதை 10 நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, I1 படிச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே, KS2 FMO இந்த லெட்டர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு மெமரி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். இப்போ Pங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைருவேட் இல்லைனா பைருவிக் ஆசிட், கிளைகோலைசிஸோட எண்ட் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைருவேட். A அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷனில் படிச்சிருப்போம், அசிடைல் கோஏ. நெக்ஸ்ட் C2ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட், சிட்ரிக் ஆசிட் இல்லைனா சிட்ரேட். நெக்ஸ்ட் Cங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ் அக்கோனிடேஸ், Iங்கிறது பார்த்தீங்கன்னா ஐசோசிட்ரேட், அடுத்து Oங்கிறது ஆக்சோலோசக்சினேட், K வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா கீட்டோ குளூட்டரேட், அடுத்து Sங்கிறது பார்த்தீங்கன்னா சக்சினைல் கோஏ, இன்னொரு S வந்து பார்த்தீங்கன்னா சக்சினேட், Fங்கிறது ஃபியூமரேட், Mங்கிறது மேலேட் அண்ட் Oங்கிறது ஆக்சோலோ அசிட்டேட். அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த பாக்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த அக்ரானம் படிச்சிங்கன்னா போதும். இப்போ பைருவேட் வந்து அசிடைல் கோஏவை மாறுறதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. எப்படி ஈஸியாக என்சைம் வந்து இதில் ஈஸியாக மெமரி பண்ணலாம் அப்படின்னா எல்லா என்சைமே டீஹைட்ரோஜனேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டீஹைட்ரோஜனேஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பைருவேட் வந்து அசிடைல் கோஏவா மாறும்போது அந்த ரியாக்டண்ட்டை பக்கத்தில் நீங்கள் டீஹைட்ரோஜனேஸ்னு எழுதினா போதும். ரியாக்டன்ட் இங்கே பாருங்கள், பைருவேட் வந்து அசிடைல் கோஏவா மாறும்போது பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த சிட்ரேட்டு, சிஸ் அக்கோனேட்டேஸ், ஐசோசிட்ரேட். சிட்ரேட்னாலும் சிட்ரிக் ஆசிட் தான், சிஸ் அக்கோனேட்டேஸ்னாலும் சிட்ரிக் ஆசிட் தான், ஐசோசிட்ரேட்னாலும் சிட்ரிக் ஆசிட் தான். ஸோ இது மூணுமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த அக்கோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் மட்டும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ், நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்காக இது மூணுமே சிட்ரிக் ஆசிட்ங்கிறதுனால அக்கோனேட்டேஸ்னு ரைட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜனேஸ், ஆக்சாலோசக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ், ஆல்ஃபா கீட்டா குளூட்டரேட் டீஹைட்ரோஜனேஸ், எல்லாமே டீஹைட்ரோஜனேஸ் ரைட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் சக்சினேல் கோயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த கோயே கம்ப்ளீட் ஆகி அடுத்து வரும்போது இந்த சக்சினேல் கோயே பைருவேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோயே ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் எலமெண்ட் வரும்போது ஒன்றா நீங்கள் சிந்தடேஸ்னு எழுதணும், இல்லைனா தியோகைனேஸ்னு எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்சினேல் கோயே வந்து சக்சினேட்டாக சேஞ்ச் ஆக போகிறப்ப சக்சினேட் தியோகைனேஸ், அதாவது சக்சினேட் வந்து ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் ஆஸ் யூஷுவல். ஃபியூமரேட் வந்ததுனா மட்டும் ஃபியூமரேஸ்னு ஒரு என்சைம் நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். இந்த கேட்டலிஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ரைட் பண்ணிக்கணும் ஃபியூமரேஸ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மேலேட் வந்து மேலேட் டீஹைட்ரோஜனேஸ். சொன்ன மாதிரி அசிட்டைல் கோயே அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சல் அசிடேட்னு வரும். அந்த அசிட்டைல் கோயே வரும்போது சிட்ரேட் சிந்தடேஸ்னு எழுதுனீங்கன்னா போதும். இந்த 10 எலமெண்ட் படிச்சுக்கிறீங்க. 10 எலமெண்ட்டையும் வந்து ப்ராடக்டாக ரைட் பண்ணிடுறீங்க. ப்ராடக்டாக ரைட் பண்ணதுக்கப்புறம் அசிட்டைல் கோயே இல்லைனா சக்சினேல் கோயே, அது அடுத்த ஸ்டெப் மட்டும் சக்சினேல் தியோகைனேஸ்னு எழுதிட்டு அசிட்டைல் கோயேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரேட் சிந்தேஸ்னு எழுதிட்டு மீதி இருக்க எல்லாத்துக்குமே அதோட ப்ராடக்ட் எழுதணும். இப்போ வந்து ஐசோசிட்ரேட் வந்து ஆக்சலோசக்சினேட்டாக மாறுதுன்னா ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜனேஸ், அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் அந்த ப்ராடக்டோட நேம் எழுதி டீஹைட்ரோஜனேஸ்னு எழுதிட்டு வந்தீங்கன்னா போதும். அடுத்து ஃபியூமரேட்டுக்கு அடுத்த எலமெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூமரேஸ்னு எழுதினீங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ வந்து ப்ராடக்ட் அண்டு என்சைம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எப்படி இந்த ஏடிபி அண்டு என்ஏடிபி அதெல்லாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியாக H2O மட்டும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த H2Oலாம் எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா அசிட்டைல் கோயே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வரும்போது வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். எந்த இடத்துல கோயே வந்ததுனாலும் ரெண்டே இடத்துல தான் கோயே வந்து உங்களுக்கு இருக்கும், கோ என்சைம் அசிட்டைல் கோயே அண்டு சக்சினேட் கோயே. அந்த என்சைமுக்கு அடுத்ததில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் வாட்டர் வெளியே போகும், அடுத்த ரியாக்ஷனில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே அசிட்டைல் கோயில் வாட்டர் ஆட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் வாட்டர் வெளியே போயிடுச்சு, அடுத்த ரியாக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா H2O ஆட் பண்ணணும். சேம் லைக் தட் நீங்கள் அசிட்டைல் கோயிலையும் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் வாட்டர் வெளியே போயிடும், அடுத்த ரியாக்ஷனில் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இந்த வாட்டர் மாலிகுல்ஸோட இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NAD வந்து FAD ஒரே ஒரு FAD மட்டும்தான் இருக்கும். அது ஃபியூமரேட்டுக்கு வந்து முன்னாடி ரியாக்ஷன். இந்த ஃபியூமரேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த சக்சினேட்லேருந்து ஃபியூமரேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி NAD ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா NADH2னு மாறும். இந்த ஒரே ஒரு NAD மட்டும்தான் வந்து FADH ப்ளஸ் வந்து இருக்கும் நம்மளுக்கு. இப்போ H2Oவும் FADயும் எப்படி ஃபார்ம் ஆகும்னு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா NAD ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பைருவேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா NAD வந்து NADH ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். செகண்ட் NAD வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசிட்ரேட்டுக்கும் ஆக்சாலோசக்சினேட்டுக்கும் நடுவில் வந்து நீங்கள் இந்த ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணணும். NAD ப்ளஸ் வந்து NADH ப்ளஸ் H ப்ளஸ்னு கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்லேருந்து சக்சினேல் கோயே வரும்போது ஒரு NAD ப்ளஸ் வந்து NADH ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு நீங்கள் இந்த இடத்துல ஒன்று ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரியாக்ஷன், அதாவது மேலேட் டு ஆக்சலோ அசிட்டேட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா NAD ப்ளஸ் NADH ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது ஆக்சலோ அசிட்டேட் எந்த இடத்துல வந்ததுனாலும் அதுக்கு ப்ரீவியஸ் ரியாக்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா NAD வரும். இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக நீங்கள் NAD போட்டால் போதும். அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்ரானம் வச்சு ப்ராடக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ப்ராடக்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரோஜனேஸ்னு ரைட் பண்ணிங்கன்னா என்சைம் கன்வெர்ட் ஆயிரும். சக்சினேல் கோயே வரும்போது வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் ஆட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஆக்சலோ அசிட்டேட் எந்த இடத்துல ஆக்சலோங்கிற வேர்டு வந்ததுனாலே அதுக்கு முன்னாடியில நீங்கள் என்ன பண்ணிடணும், NAD ஆட் பண்ணிடணும். இந்த ஒரே ஒரு இடத்துல ஃபியூமரேட்டுக்கும் சக்சினேட்டுக்கும் நடுவில் மட்டும் நீங்கள் FAD ப்ளஸும் FADH ப்ளஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேத்வேல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.